பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான காரியம். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 2 நாளாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 நாளாகமம் 14:11. கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆசா என்கிற ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை அரசாண்ட பொழுது அவனுக்கு எதிராக வந்த ஜனங்களுக்கு யுத்தத்திற்காக எதிர்த்து போகும் பொழுது இந்த ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறான். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று. இந்த காலை வேளையில ஒருவேளை நாம் பல சூழ்நிலைகளிலே பலனை இழந்து போயிருந்தாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவன். அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். இங்கே ஆசா ராஜா சொல்லுகிறார், எங்களுக்கு துணை நில்லும் கர்த்தாவே என்று கேட்கிறார். நீர் எங்களுக்கு துணையாய் நின்று யுத்தம் வேண்டும் என்று கேட்கிறார். இந்த காலை வேளையில நாமும் சில நேரங்களிலே கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு கூட துணையாக நின்று அதை மேற்கொள்ளக்கூடிய பலனை தருவார். அவரே நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் சிக்லாகிலே அவர்கள் யுத்தத்தை முடித்து திரும்பி வரும் பொழுது எதிரிகள் அவர்களுடைய பாளையத்தை சுட்டெரித்து விட்டார்கள். அவர்கள் தங்கியிருந்த கூடாரங்களை அழித்து விட்டார்கள். அவர்களுடைய மனைவிகள் பிள்ளைகளை எல்லாம் சூறையாடி கொண்டு போய்விட்டார்கள். தாவீது அந்த இடத்துல வந்த உடனே அவனால அடக்கி கொள்ள முடியவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் சில சூழ்நிலைகளிலே சில காரியங்கள் நம்மை விட்டு போகும் பொழுது, இழப்பு வரும் பொழுது நாம் அழுகிறோம், சத்தமிட்டு அழுகிறோம். ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ளுவோம், அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். அவன் சத்தமிட்டு அழுதான், கர்த்தர் கேட்டார். மறுபடியும் தாவீது ஆண்டவரோடு கூட பேசும் பொழுது, ஆண்டவரே, நான் யுத்தத்துக்கு போகலாமா என்று கேட்ட பொழுது, ஆண்டவர், நீ போ, அவன் மேற்கொள்ளுவாய், எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல ஆண்டவர் சொன்னபடியே அவன் இழந்து போன எல்லாவற்றையும், உன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவன் அப்படியே பத்திரமாய் திருப்பி கொண்டான். இந்த காலை வேளையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே சில இழப்புகள் மத்தியிலே பலவீனப்பட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ மறுபடியும் இழந்து போனதை பெற்றுக்கொள்ளுவாய், இரட்டத்தனையான நன்மைகளை கூட நீ பெற்றுக்கொள்ளுவாய் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். பலமில்லாமல் போகிற நேரத்திலெல்லாம் நமக்கு உதவி செய்கிறார். தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு இறங்கினார். அவர்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். இந்த காலை வேளையில நீங்களும் பல சூழ்நிலைகளிலே ஆண்டவரை நோக்கி அழுது கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால்
அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு உதவி செய்கிற தேவன். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியினாலே அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். இந்த காலை வேளையில கர்த்தரை நாம் நம்பி இருக்கும் பொழுது நமக்கு எதிராக வருகிற துன்மார்க்கருடைய கைக்கு ஆண்டவர் நம்மை தப்புவித்து ரட்சிக்கிற தேவன். நமக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 72 அதிகாரம் 12 சொல்லுகிறது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். இந்த காலை வேளையில நாம் ஆண்டவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடும் பொழுது நம்முடைய எளிமை நிலையில, யாருமே உதவுவதற்கு முன்வராத ஒரு சூழ்நிலையில உதவியற்ற சிறுமையானவனையும் ஆண்டவர் விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே அவரை நம்புவோம், அவரை நோக்கி கூப்பிடுவோம். நிச்சயமாகவே நமக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 86 அதிகாரம் 17 சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்தனை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் என்று தாவீது விண்ணப்பிக்கிறார். எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பியும், நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என்னை பகைக்கிறவர்கள் கண்டு வெட்கப்படும்படிக்கு. கர்த்தர் நமக்கு துணையாய் நின்று நம்மை தேற்றி நமக்கு ஆதரவாய் இருந்து சத்துருக்களோடு யுத்தம் செய்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆகவே ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. நமக்கு உதவி செய்கிறது ஆண்டவருக்கு லேசான காரியம். இந்த காலை வேளையில நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவருடைய உதவிக்காய் நாம் கெஞ்சுவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 13 சொல்லுகிறது, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வலது கையும் இந்த காலை வேளையில பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே எந்த சூழ்நிலையில எதை நீங்கள் இழந்திருந்தாலும், பலனில்லாத ஒரு சூழ்நிலையிலே எதிர்த்து போராடி அதை மறுபடியும் திருப்பிக் கொள்வதற்கு பலனற்ற சூழ்நிலையில இருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம், ஆண்டவரின் அழுகையின் சத்தத்தை கேட்டு இந்த காலை வேளையில சத்துருக்கள் உனக்கு எதிராக என்னென்ன காரியங்களை செய்தார்களோ அவர்களை மேற்கொண்டு நீ இழந்த எல்லாவற்றையும் உனக்கு திருப்பி தருவதற்கு ஆண்டவர் உதவுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் அவருக்கு உதவி செய்வது லேசான காரியம். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு துணையாய் நின்று நமக்காக யுத்தம் பண்ணி நாம் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையிலே எதிர்த்து போராட முடியாதபடி பலனற்ற நிலையிலே ஆண்டவரை நோக்கி உதவிக்காக கதறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்து அவர்கள் இழந்ததையெல்லாம் மீட்டு மறுபடியுமாய் சந்தோஷமாய் வாழ நீர் உதவி செய். எந்தெந்த இடத்துல சத்துருக்களுக்கு எதிர்த்து அவர்களால் போராட முடியவில்லையோ அந்த இடத்துல ஆண்டவர் உதவி செய்து அந்த போராட்டத்திலே நீர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்து மறுபடியும் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாயிருக்க நீர் உதவி செய். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.